ஒரே இரவு நேற்று 14ஆம் தேதி ஒரே இரவுல எப்படி இத்தனை பேரும் மனம் மாறினார்கள்? ஸ்டாலின் அவர்களை சந்தித்த தூய்மை பணியாளர்களில் இருந்தார்களா அப்படின்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் வைக்கப்படும். நீங்க வேணா இதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டு அனைத்து ஊடகங்களையும் நீங்க செக் செஞ்சு பாருங்களேன். அது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பேருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே இதை சாப்பிட்டு கொண்டு நீங்க மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் பணி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. எங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்பா அவர்கள் எங்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனசார நன்றி சொல்லக்கூடிய விஷயத்தை இன்று மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்கிறது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இதே திட்டங்களை புதுப்பித்து மீண்டும் மு.க. ஸ்டாலின் அவர்களின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு இன்று தூய்மை பணியாளர்களை சமாதானம் செய்யும் வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. கரைகளை துடைக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்றதை தான் சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது நேற்று ஆகஸ்ட் 14 வரை நேற்று வரை எங்களுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்கள் இன்று முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில ஒரு பாராட்டு மழை பொழிந்திருக்கிறார்கள் என்பதை மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் அனைத்தும் இன்னைக்கு பரப்பி கொண்டிருக்கிறது. ஆனால் அதன் உண்மை பின்னணி என்ன? அது மட்டுமல்லாமல் முதல்வர் அவர்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் துப்புரவு பணியாளர்களுக்காக சில நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அது இப்போது அறிவிக்கப்பட்ட நலத்திட்டங்கள் தானா, இல்ல அதற்கு முன்னாடியே இதெல்லாம் இருந்ததா அப்படின்ற முழு விவரங்களையும் தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஆகஸ்ட் 13 இரவு 11:30 மணி அளவுல 959 தூய்மை பணியாளர்களும் கைது செய்யப்பட்டு பல இடங்கள் வேளச்சேரி, நீலாங்கரை போன்ற பல இடங்கள்ல தனித்தனியாக பிரித்து அவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள் தனியார் மண்டபத்துல அப்படின்ற பல செய்திகளும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரே இரவு நேற்று 14ஆம் தேதி ஒரே இரவுல எப்படி இத்தனை பேரும் மனம் மாறினார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டுமா இல்லையா? இன்னொரு விஷயம் என்னன்னா, இவர்கள் 13 நாட்களாக தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் மனம் மாறாத தூய்மை பணியாளர்கள் இந்த ஒரு இரவுல எப்படியா மனம் மாறினாங்க அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பல பின்னணிகள் நமக்கு புலப்படுது. அதாவது நம்ம நேரடியாக களத்திலேயே தூய்மை பணியாளர்களை சந்தித்தோம். அவர்களினுடைய பிரச்சனைகளை இதே கலங்கரை சேனல்ல நம்ம அதை ஒளிபரப்பவும் செய்தோம். அப்படி இருக்கும்போது சில பேர் சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, அதாவது நாங்கள் 5, 6, 7 இந்த மண்டலங்களை சேர்ந்த நாங்கள் தான் தற்போது போராடுறோம். ஆனா இதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. என்னன்னா, எங்க மண்டலத்தை சேர்ந்தவர்களே சில பேர் பாத்தீங்கன்னா திமுக கவுன்சிலர் மூலமா, இல்ல திமுகவுடைய ஆதரவாளராக, இல்ல திமுகவினுடைய அபிமானியின் மூலமா இந்த துப்புரவு பணிக்கு வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப 5, 6, 7 இந்த மண்டலங்கள்ல ராம்கி நிறுவனத்தின் கீழே தனியார்ல வேலை செய்துதான் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம மற்ற மண்டலங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட 18,000 பேர் மாநகராட்சியின் கீழ் சென்னை மாநகராட்சியில தூய்மை பணியாளர்களா வேலை செய்யறாங்க. அவங்களும் கூடுதல் சுமையாக எங்க மண்டலங்கள்லயும் பணி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். சரி, இந்த போராட்ட களத்தில் பார்த்த ஒரு முகமாவது ஸ்டாலின் அவர்களை சந்தித்த தூய்மை பணியாளர்களில் இருந்தார்களா அப்படின்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் வைக்கப்படும். நீங்க வேணா இதை ஒரு சவாலாகவே எடுத்துக்கொண்டு அனைத்து ஊடகங்களையும் நீங்க செக் செஞ்சு பாருங்களேன். ஒரு முகங்கள் கூட களத்தில் நின்று போராடிய முகங்களாக இருக்காது. அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. ஆனால் இவர்கள் டிஎம்கே போல ஆட்சி செய்வதற்கு, அதாவது ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு
எந்த கட்சியாலும் முடியாது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர்களை தவிர்த்து மற்ற மண்டலங்கள்ல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்களையும் ராம்கி நிறுவனத்தின் கீழே வேலை செய்யறாங்க இல்லையா, அந்த தனியார் நபர்களையும் வைத்து கொண்டு நீங்க பார்த்திருப்பீங்க அந்த போட்டோஸ்ல எல்லாம் மிகவும் இளமை பருவத்துல இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராம்கி நிறுவனத்துல 40 வயதுக்கு மேல உள்ளவங்களை எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. ஆகவே 40 வயதுக்குள்ள உள்ள ஆட்களை தான் அவர்கள் தேர்வு செய்கிறார்கள். அப்போ இளைஞர்கள் இந்த மாதிரியான ஆட்கள் தான் அந்த போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்க பார்க்கும் போதே தெரியும். அப்போ இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஏற்கனவே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்கள் எங்கள் பிரச்சனையை முதல்வர் அவர்கள் சரி செய்து விட்டால், ஆகவே நாங்கள் அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். முதல்வர் எங்களுக்கு தெய்வம் மாதிரி, அவர் தான் எங்களுடைய கடவுள் அப்படின்லாம் பேசின பேச்சை கேட்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் வரும் அப்படின்றது தான் ஒரு பேசு பொருளா இருக்கு. சரி, இந்த தனியார் மண்டபத்துல அடைக்கப்பட்டவங்க எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா, அவர்களை மிரட்டி நீங்க உங்க வீட்டுக்கு போங்க, அப்படி இல்லையா மீண்டும் போராடினீங்கன்னா விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு மிரட்டி அவர்களை ஒடுக்கி இருப்பார்கள். இதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இதற்கு வேற வழியே கிடையாது. அரசாங்கத்தை பகைத்து கொண்டோ, அரசு அதிகாரிகளை பகைத்து கொண்டோ, அல்லது காவல்துறையை பகைத்து கொண்டோ வாழ முடியாது என்பதற்கு அஜித்குமார் மரணம் போன்ற பல மரணங்கள் நமக்கு சான்றுகள் இருக்கு. ஆகவே அவர்கள்லாம் பாவம் சாதாரண தூய்மை பணி செய்யக்கூடிய சாதாரண மனிதர்கள் தான். ஆகவே அவர்கள் மிரட்டி பயந்து தங்களுடைய வீடுகளுக்கு சென்றிருப்பார்கள். சரி, முதல்வர் அவர்கள் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்தன்று தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கொடுத்து விட்டார், பல திட்டங்களை அறிமுகப்படுத்தினார் அப்படின்ற ஒரு செய்தி வருதுல. அது என்னென்ன திட்டங்கள் அறிமுகப்படுத்தினார்னா, காலை உணவு திட்டம். அது கிட்டத்தட்ட 10 லட்சத்துக்கும் அதிகமான பேருக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஆகவே இதை சாப்பிட்டு கொண்டு நீங்க மன வலிமையோடும் உடல் வலிமையோடும் பணி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்து 10 லட்சம் வரை, அதாவது 10 முதல் 20 லட்சம் வரை பாத்தீங்கன்னா விபத்து காப்பீடு. நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இறந்து விட்டீர்கள் அப்படின்னா அந்த விபத்து காப்பீடு உங்களுக்கு உதவும். அந்த பணம் உங்க குடும்பத்தாரை சேரும் அப்படின்ற ஒரு சலுகையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு சொந்த வீடு கட்டி தருகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதுக்கப்புறம் தொழில்சார் நோய்கள் சிகிச்சை, அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்ப நீங்க துப்புரவு பணி செய்வதால உங்களுக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டதுன்னா அதற்கான முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அனுமதிக்கிற வரைக்கும், நீங்க திரும்பி சுடுகாட்டுல போய் படுக்கிற வரைக்கும் எல்லா செலவையும் நாங்க ஏத்துக்கிறோம், மாலையில இருந்து மண்ணாங்கட்டி வரை எல்லாமே நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இவ்வளவு பெரிய நல்ல திட்டம் இல்ல. அதன் பிறகு என்ன விஷயம் அறிவிச்சிருக்காங்கன்னா, உயர்கல்வி, அவர்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பதற்கு நாங்கள் ஊக்கத்தொகை வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஆகவேதான் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாமே, ஆஹா, எங்க முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்பா அவர்கள் எங்களுக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி மனசார நன்றி சொல்லக்கூடிய விஷயத்தை இன்று மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் பரப்பி கொண்டிருக்கிறது. இந்த 13 நாட்கள் நீங்க எங்க போனீங்க? 13 நாட்களும் இந்த இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் மட்டும்தான் அந்த மக்களினுடைய கண்ணீர்களை மக்களுக்கு எடுத்து காட்டியது. ஆனால் அப்போதெல்லாம் வராத இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் முதல்வருக்கு நன்றி சொல்லிட்டாங்க தூய்மை பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை இன்று காலையிலிருந்து நீங்கள் ஒளிபரப்புகிறீர்கள் என்றால், அப்ப இந்த ஊடகத்தினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பதை மக்கள் இதன் மூலியமாவே தெரிஞ்சுப்பாங்க இல்லையா? சரி, இப்போ அறிவிச்ச முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவிச்ச திட்டங்கள் எல்லாமே பழைசு. அதாவது ஸ்டிக்கர் ஒட்டும் வேலையை தான் இவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த 2023 2023 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் மூலமா கிட்டத்தட்ட 1000 வீடுகள் தூய்மை பணியாளர்களுக்கு 110 கோடியில கட்டித்தரப்படும் என்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் அறிவித்திருந்தது.
அது எதன் கீழ் வருது அப்படின்ற உண்மையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆதி திராவிடர் நலத்துறை இந்த திட்டத்தின் கீழே வந்து இருக்கக்கூடிய குறிப்புல பக்கம் 148ல வந்து இந்த திட்டம் வந்து பொறிக்கப்பட்டிருப்பது அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2013ல வந்து பாத்தீங்கன்னா SRMS அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தின் கீழே, அதுக்கப்புறம் NSKFDC அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய அரசின் திட்டத்தின் கீழே மரண நிவாரணமாக 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை தூய்மை பணியாளர்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து இதுல உறுதி செய்யப்பட்டிருக்கு. அப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் இது அதாவது இந்த மரண காப்பீடு அப்படின்றது 2013 வந்து மத்திய அரசின் திட்டத்தின் கீழே வந்து வருது. அப்ப இதற்கும் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க. அதே போல இந்த SC ST OBC மாணவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசு திட்டத்தின் கீழ் NSKFTDC அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே வந்து பாத்தீங்கன்னா உயர்கல்வி படிப்பதற்கு உரிமை தொகைகள் வழங்கப்படுகிறது, ஊக்கத்தொகைகள் வழங்கப்படுகிறது. அப்போ இந்த திட்டமும் என்ன பண்ணிருக்கு, ஸ்டாலின் அவர்கள்னா ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறார் அப்படின்றது அம்பலமாகி இருக்கு. அப்போ முதல்ல சொன்னது போல இந்த வீடு அமைக்கும் திட்டம் அப்படின்றது வந்து ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ வருதா, அதன் பிறகு இந்த மரண காப்பீடு திட்டம் அப்படின்றது மத்திய அரசு திட்டத்தின் கீழே வருதா, அதே போல இந்த SC ST OBC மாணவர்களுக்கு உயர்கல்வி ஊக்கத்தொகை அப்படின்றதும் இந்த மத்திய அரசு திட்டத்தின் கீழே வருதா. அப்போ ஏற்கனவே இந்த திட்டங்கள்லாம் வந்து தூய்மை பணியாளர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் இவர்கள் தான் வந்து அதை அமல்படுத்தவில்லை, சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை, மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவில்லை. தவிர இவர்கள் இப்ப என்ன பண்றாங்கன்னா இதே திட்டங்களை புதுப்பித்து மீண்டும் MK ஸ்டாலின் அவர்களின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு DMKவின் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிக்கரை ஒட்டி கொண்டு இன்று தூய்மை பணியாளர்களை சமாதானம் செய்யும் வேலையில் ஈடுபட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த உணவை வந்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்கள் அமைச்சர்கள்லாம் வந்து ஓடோடி போய் வந்து பரிமாறுறாங்க. அவ்வளவு பாசமா அவங்களுக்கு 13 நாட்கள் வந்து அதே ரிப்பன் பில்டிங் வாயில்ல தானே இந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அப்போதெல்லாம் வந்து காரை பின்பக்க வாசலில் சென்ற பிரியா மேயர் அவர்களுக்கு இப்போது என்ன அதீத பாசம் வந்து விட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆகவே பாருங்க மக்களை எந்த அளவுக்கு மடைமாற்றி இப்ப இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயம் அப்படின்றது அனைத்து பத்திரிகையாளர்களும் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசக்கூடிய விஷயம் என்னன்னா, இது திமுகவிற்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தும், திமுகவுக்கு இதுவே வந்து மிகப்பெரிய பாதிப்பாக அமையும், ஓட்டுகள் வராது அப்படின்ற விஷயத்தை பத்திரிகையாளர் மணி போன்றோர்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க வெளிப்படையா. ஆகவே இப்போ வந்து ஒரே இரவுல இந்த தூய்மை பணியாளர்களின் விஷயத்தை நாங்கள் சரி செய்து விட்டோம் அப்படிங்கிற பிம்பத்தை முழுவதும் ஊடகங்களில் பரப்பினால் இந்த நிலை வந்து தமிழக மக்களிடம் மாறும். ஓஹோ, இவ்வளவு திட்டம் கொண்டு வந்திருக்காரா MK ஸ்டாலின் அவர்கள், பரவாயில்ல தூய்மை பணியாளர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு தமிழக மக்கள் நம்புவாங்க அப்படின்றதுக்காக எப்படியெல்லாம் மடைமாற்றுகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்கள் இப்படி போராடும் போது நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது இல்லையா, அவர்களை வந்து கைது செய்து வேற இடத்துக்கு வந்து அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாலாஜாபேட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து தேன்மொழி அப்படின்ற ஒரு பெண் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் சென்ட்ரலுக்கு வந்து மொத்த காய்கறி வியாபாரம் செய்கிறேன், எனக்கு வந்து வந்துட்டு போவதற்கு சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. இது பொதுநல வழக்காக தொடுக்கும் போது அரசின் தரப்புல வக்கீல் வந்து தங்கள் தரப்பு நியாயத்தை தெரிவிக்கும் போது இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க, சோ வந்து இந்த இடம் வந்து போராட்டத்தை நடத்துவதற்கான ஏற்ற இடம் கிடையாது, ஆகவே அவர்களை அப்புறப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் உத்தரவிட்டிருக்கு. அப்போதும் நீங்க இந்த உத்தரவுல நீங்க ஒரு விஷயத்தை உற்று நோக்கணும். என்னன்னா கோர்ட் என்ன விஷயத்தை பதிவு செய்திருக்குன்னா, அதாவது அவர்களை காவல்துறையினர் அவர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தும் போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், மிகவும் கவனத்துடன் அந்த மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வகையில் மிகவும் கவனத்துடன் நீங்கள் அவர்களை அப்புறப்படுத்தணும் சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அது போராட்டத்துக்கு ஏற்ற இடம் கிடையாது, அதனால அதை அப்புறப்படுத்துங்கள், ஆனால் அவர்கள் போராடலாம்.
அவர்களின் போராட்டத்தை தடை செய்ய சொல்லல நீதிமன்றம். அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள். அவர்கள் போராடுவதற்கு சில இடங்கள் இருக்கு, அந்த இடங்களில் அவர்கள் போராட்டட்டும். அதே போல் காவல்துறையினர் உங்களுடைய காட்டு மிராண்டித்தனத்தை காட்டாதீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அழுத்தம் திருத்தமாக நீதிமன்றம் பதிவு செய்திருக்கு. ஆனால் இவர்களை அப்புறப்படுத்தும் போது பல பெண்களை பெண் போலீசார்கள் அடித்து உதைத்து அவர்களினுடைய கண்ணாடி வலைகளை எல்லாம் உடைத்து அந்த அளவுக்கு சித்திரவதைப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவர்களுக்காக பேசிய 2 வழக்கறிஞர் பெண்களை வந்து பாத்தீங்கன்னா சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இரவு வரைக்கும் வைத்து பல ஆண் போலீசார்கள், அதாவது மாற்று உடையில வந்து அந்த பெண்களை இரவு முழுவதும் அடிச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆண் காவலர்கள் மட்டும்தான் அடிச்சாங்களான்னு பார்த்தா பெண்களும் மஃப்டி போலீஸாக வந்து தாக்கி இருக்கிறார்கள். அப்போது அந்த வழக்கறிஞர்கள்லாம் சொல்றாங்க, வெண்ணிலா அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்தவங்க போலீஸானே எங்களுக்கு தெரியல, நீங்க எப்படி வந்து இந்த மாதிரி உட்காந்து ரோட்ல வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்து நீங்க போராட்டம் செய்வீங்க, நீங்க எல்லாம் பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஆபாச வார்த்தையில் திட்டினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் கதறிய கதறியலால் தான் மறுநாள் போராட்டத்தில் கைது செய்த உடனே சீமான் அவர்கள் தூய்மை பணியாளர்களை சென்று களத்திலேயே போய் அந்த மண்டபத்தின் வாசலிலேயே சந்திக்க முயன்றார். ஆனால் அவரையும் சந்திக்க விடாமல் தடுத்தார்கள். அப்போது பாருங்க, ஒரு விஷயம், அதாவது ஒரு ஆட்சியாளரால் மக்களுக்கு அநீதி ஏற்படுகிறது, எனக்கு நியாயம் கொடுன்னு போராடுபவர்களையே எந்த அளவுக்கு அடக்கும் ஒடுக்கும் முறையில வந்து ஆளாக்குகிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பாருங்க. அதே போல இந்த வாலாஜாபேட்டை தேன்மொழி அப்படின்றவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் கவுன்சிலராக இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ வந்து அதனாலதான், அதாவது திமுகவின் கவுன்சிலராக இருந்திருக்கிறார். ஆகவேதான் வந்து இவங்களே ஆல் செட் பண்ணி இந்த கேஸ் போட்டு இவங்களே தான் வந்து அந்த மக்களை அப்புறப்படுத்துவதற்காக நீதிமன்றம் வரை சென்றிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு உண்மை தகவலும் நமக்கு வந்து கிடைத்திருக்கு. ஆகவே மக்களே, இப்போதாவது புரிந்து கொள்ளுங்கள், திமுக தன் மீது ஏற்படக்கூடிய கரைகளை துடைக்கணும் அப்படின்னா எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்றதை தான் சீமான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு திருடனுக்கு மாற்றாக இன்னொரு திருடனை தேர்வு செய்ய முடியாது. ஆகவே இந்த திராவிடத்தை ஒழித்தால் மட்டும்தான் தமிழ் மக்களின் நீதிகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அடிக்கடி சீமான் அவர்கள் பதிவு செய்தே கொண்டிருக்கிறார். ஆகவே இப்போதெல்லாம் நடக்கிற இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு இன்னும் 6 மாத காலம் தான் இருக்கு, அதிக காலம் கிடையாது. இன்னும் 6 மாத காலத்துல நமக்கு ஓட்டுரிமை என்னும் ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கைக்கு வரப்போகுது. ஆகவே இனிமேலாவது தமிழ் மக்களாகிய நீங்கள் விழிப்படைந்து எதை தேர்வு செய்யணும், யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்து தெளிந்து தமிழ் தேசியம் வென்றால் மட்டுமே திராவிடத்தின் அழிவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு வாக்களியுங்கள் என்பதே இதனுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.